الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم الله تعالى குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான் خلقல் இன்சான மின் சல்சாலின் கல்பஹா. மனுஷனை நான் எப்படி படைத்திருக்கோம்னா, களிமண் தட்டினால், சுடப்பட்ட களிமண்ணால் தட்டினால் ஓசை கேட்குமே. மண்பானை எடுத்து பாருங்கள், சும்மா வாங்கிட்டு வர மாட்டான். அவன் 2 தட்டு தட்டுவான், டம்முன்னு. நம்ம 2 தட்டு தட்டுவான். நல்லா ஸ்ட்ராங்காக தட்டுச்சுன்னா அந்த பானையை, அந்த பொருளை வாங்கிட்டு வருவோம். இது மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான், மனுஷனை களிமண்ணை கொண்டு சுடப்பட்டு, தீயினால் சுடப்பட்டு தட்டினால் ஓசை கேட்குமே, அந்த அளவுக்கு சூடு பண்ணி மனுஷன் தான் படைத்தோம். அப்போ தீ, நெருப்பு என்பது ஒரு முக்கியமாக ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் மன்னன் நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற நேரத்திலே மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சொல்லுங்க, இந்த நெருப்பை அணைச்சிடுறோம், இல்லை தூக்கிட்டு போய் எங்கிட்ட போட்டுரும். நீங்கள் யாருன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க? நீங்கள் யார்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. நான் யார்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. படைப்புக்கு உதவி செய்ய தேவையில்லை. நீங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, நானும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. படைப்புக்கு உதவி செய்ய தேவையில்லை. என்ன படைத்தவன் ரப்பு இருக்கான், அவன் உதவி செய்வான். நெருப்பிலே போடப்பட்டது. அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். குல்னா யா நாரி கூலி பர்தம் வசமால இப்ராஹிம். ஓ நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிர்ந்த ஒரு பூஞ்சோலையாக நீ மாற்றிவிடு. இப்போ நெருப்புக்கு சுடக்கூடிய தன்மை இருந்தாலும் அல்லாஹ்வினை கட்டளைக்கிணங்க அது மாறுபடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய அந்த இடத்துக்கு சிறு குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இது நபியா என்பதை அவளுக்கு ஒரு சந்தேகம் ஊடுருவிட்டது. என்ன செய்யணும் போகும்போது, ஒரு தட்டில் விலை உயர்ந்த பொருள்களும் இன்னொரு தட்டிலே நெருப்பு கங்கும் வைக்கப்பட்டது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தை பார்த்தீங்கன்னா துட்டை தான் பார்க்கும், அதை பிடிச்சிக்கிறோம். நெருப்பு சுடுங்கிறது சின்ன குழந்தைக்கே தெரியும். அப்போ அந்த குழந்தை தவந்து வந்து செய்தனா மூசா தவந்து என்ன வருது அந்த பொருளை எடுக்கின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டி விடுறாங்க. கை வேறு பக்கம் மாறி நெருப்பு அதில் போகுது. நெருப்பத்துக்கு வாயில் போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நெருப்பு பட்டதுனால நாவல் பண்ண கொன்னல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் திக்கி தான் பேசுவாங்க. அப்போ சுடக்கூடிய தன்மை இருந்தும் கூட ஒரு நபியை கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான், சோதித்திருக்கின்றான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன் மனைவியும் பிள்ளையும் காட்டு வழியாக செல்கின்ற நேரத்தில் இருள் சூழ்ந்து இருக்கின்றது. என்ன செய்ய நினைக்கிறாங்க? இப்போ குளிர், கடுமையான குளிர். தான்கிட்ட இருந்த கல்லை கொண்டு உரசுவாங்க. அப்படி அந்த காலத்துலலாம் கல் அப்படி உரசுனா தீ பிடிக்கும். அந்த கல் உரசுனா தீ பிடிக்க மாட்டேங்குது. கல் உரசுனா தீ பிடிக்கலை. தூரத்தில் பார்க்குறாங்க, ஒரு நெருப்பு ஜுவானை தெரிகிறது. அப்போ மனைவி பிள்ளைட்டான்னு சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருங்க, நெருப்பு ஜுவானை தெரியுது, அதுலேருந்து கொஞ்சம் கங்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம தேவையை பூர்த்திக்கலாம். போகிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு போகுது. மீண்டும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது இன்னும் நகர்ந்து போகுது. இன்னும் கொஞ்சம் போகிறாங்க. அல்லாஹ் யா மூசா, இது நெருப்புன்னு நினச்சிட்டிங்களா? இது அல்லாஹ்வுடைய ஜுவானை, அல்லாஹ்வுடைய பிரகாசம், அல்லாஹ்வுடைய நூறு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு பேசுகிறான். இங்கு அல்லாஹ் பயன்படுத்த வார்த்தை நார், இதுவும் நெருப்பு தான். இங்கு தஃசீர்கள் முஃபஸ்ஸிர் சொல்கின்றார்கள், இது ஜோதி,
இது 100 என்பதாக. மதீனா நகரத்தில் தீப்பட்டு எரிகின்றது. எல்லாம் தீ எரியுது, தீ என்ன கொந்தளித்து வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னந்தனியாக ஒற்றைக்கையாக இருந்து மதீனாவை தீப்பற்றி இடத்துக்கு நேராக முன்னோக்கி போகின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சத்தம் முழக்கமானவாறு உள்ளே கடந்து போகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய பொருள் சாதனை கொண்டு தீயை அணைக்கப்படுகின்றது. நேராக வருகின்றார்கள். இந்த தீ என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ஒரு சக்தியை வைத்திருக்கின்றான். அதற்குத்தான் அல்லாஹ் பஞ்சபூதங்களை கொண்டு அல்லாஹ் மனுஷனை படைச்சிருக்கான். பஞ்சபூதங்களை கொண்டு அல்லாஹ் மனுஷனை படைச்சிருக்கான். அதில் ஒரு பூதம் நெருப்பு. காற்று, தண்ணி, நெருப்பு, நீர், ஆகாயம். இந்த நெருப்பை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கான். நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்துன்னா ஷைத்தான் தான். நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தனினா, அது எப்பயுமே கீழே நோக்கி எரியாது. நெருப்பை பாருங்கள், கீழே நோக்கி எரியாது. எப்படி ஒரு கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி, கரண்ட் அடுப்பாக இருந்தாலும் சரி, விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி, மேல் நோக்கி தான் எரியும். அப்போ நெருப்புக்குரிய ஒரு கெட்ட என்னன்னா, தன்னை விட யாரும் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னா அவன் கோபம் வரும். அந்த பஞ்சபூதங்களை நெருப்பை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் அதை மாற்றக்கூடிய தன்மையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவி இருட்டாக இருந்திருக்கு. இப்போ இருட்டாக இருக்கும்போது ஒரு சமயத்தில் அவங்க என்ன விளக்கை பொறுத்து வைக்கிறாங்க, தீயை பொறுத்து வைக்கிறாங்க. விளக்கு பிரகாசம். நபி ஸல்லல்லாஹு வீட்டை வந்து ஜன்னலை திறப்பாங்க. யாருப்பா அது விளக்கை பொருத்தினது? நான் தான். அல்லாஹ் உன் கபூரிலையும் மறுமையிலும் பிரகாசத்தை உண்டாக்குவானாக. இப்போ நெருப்பை கொண்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் கபூர் பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா. அல்லாஹோட வசனங்களை யார் பொய்யாக்குகின்றார்களோ, குல்லமா நலித் ஜுலூதம் பத்தல்னா ஜுலூதன கைரஹா லியதுக்குல் அதாப். நரக நெருப்பிலை போடப்பட்டு இந்த தோல் எல்லாம் கரிக்கப்படும். நரகத்திலே போட்டு இந்த தோல்லாம் கரிக்கப்படும். அது மீண்டும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் என்ன செய்வான்? தோல் கொடுத்து அவருக்கு வேதனை கொடுப்பான். எங்கும் அல்லாஹ் பயன்படுத்த வார்த்தை நெருப்பு. இப்போ நெருப்பு என்பது அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் நீங்கள் நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்க. நான் நரக வாசல் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிருக்கேன். நீங்கள் ஈசல் மாதிரி வந்து கொண்டே இருக்கிறீங்க. நான் கையை கொண்டு தடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னையும் மீறி நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்க. நரகத்துக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். தண்ணி, உப்பு, நெருப்பு. தண்ணி, உப்பு, நெருப்பு. யாரும் கேட்டால் இல்லை என்று சொல்லாதீர்கள். இரவிலே நீங்கள் படுக்குகின்ற நேரத்திலே, அந்த காலத்தில் என்ன செஞ்ச நெருப்பில் தான் என்ன செஞ்ச தீப்பந்தம் அல்லது ஏதாச்சும் ஒரு சாதனத்தை வச்சு வீட்டில் பற்ற வைப்பாங்க. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இரவில் தூங்கிய நேரத்திலே விளக்க அணைத்து தூங்குங்கள். அது இன்றைக்கும் பொருந்தது. நம்ம என்ன மின்வசம் சாதனம் இருந்தாலும் சரி, விளக்கு அணைச்சி தான் தூங்கணும். விளக்கை போட்டுட்டு தூங்கக்கூடாது. அப்போ அந்த நெருப்பு என்பதற்கு, அல்லாஹ் தீ என்பதற்கு பலவிதம் நல்லதும் ஆகிறது, கெட்டதும் ஆகிறது. கியாமத்தில் எல்லாம் அடிகுறி கடைசியில் 10 அடையாளங்களில் ஒன்று, யமன் நாட்டிலிருந்து ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து பெரும் புகை மூட்டம் உண்டாகும். நெருப்புடைய இந்த புகை மூட்டம் உண்டாகும். அதை கண்டு மக்கள்கள் ஓடுவார்கள். அந்த புகை வாய்க்குள்ளே போச்சுன்னா வாயிலும் காது வலியும் வரும். அதை கொண்டு ஒரு பெரும் நோய் வரும். அது கியாமத்தினால் அறிவு நின்று அங்கு சொன்னதும் அந்த நெருப்புடைய புகையை கொண்டு ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டது. பெரும் சூறாவளி காற்றினால் அந்த காற்று கருமையான வெப்பத்தில் இருந்தது என்பதாக சொல்கின்றார்கள். அங்கேயும் அல்லாஹ் பயன்படுத்துவது நெருப்பு. ஆக மனிதன் அதை நெருப்பை கொண்டு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். நெருப்பு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை படைத்திருக்கான் அல்லவா, அந்த நரகத்தின் 100 விழுக்காடுலே 1 விழுக்காடு கூட அந்த பூமியிலே அல்லாஹ் நெருப்பை உண்டாக்கலை. ஒரு கங்கு தான். அதுவே எரிமலையாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் பற்ற வைக்கக்கூடிய அந்த பொருள்களும் உலகத்தில் எதெல்லாம் நெருப்பு சார்ந்து இருக்கிறதோ அதெல்லாம்
நரகத்தின் ஒரு விழுக்காடு கூட இருக்காதுன்னு சொன்னார்களா? 99 விழுக்காடு நரகத்தில் அந்த நரக நெருப்பில் இருக்கின்றது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்துக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அது சுடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியான கூட்டத்தில் சேர்த்து அல்புரிமானாக. பாஹில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.